jungle. ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தரணி இயக்கத்தில் நம்ம தளபதியோட நடிப்பில் வித்யாசகர் மியூசிக்கில் உருவான படம் தான் நண்பா கில்லி. இந்த படம் 2004 வந்துச்சு. அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட எல்லா ரெக்கார்டையும் பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி நியூ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கிரியேட் பண்ணார். ஸோ 2004 தளபதி என்னென்ன ரெக்கார்ட்லாம் கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் சைடில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுறேங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள. அதாவது நம்ம சூப்பர் ஸ்டாரோட 1999 ரிலீஸ் ஆன படம் தான் படையப்பா. இந்த படம் பார்த்தீங்கன்னா 40 கோடி வசூல் கிரியேட் பண்ணியிருந்தது அந்த டைமில். அதுக்கப்புறமா எந்த படமும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணலை. 2004 நம்ம தளபதியோட கில்லி படம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணி நியூ ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிச்சு. அதாவது ஜஸ்ட் வெறும் 8 கோடி பார்த்தீங்கன்னா முதலீடு பண்ணி 50 கோடியை பார்த்தீங்கன்னா லாபம் எடுத்து கொடுத்துருக்கு ப்ரொடியூசருக்கு. அதுவும் 2004 ஒரு திரைப்படம் 50 கோடி வசூல் பண்ணியிருக்குன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. நம்ம தளபதி அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ரெக்கார்டு பண்ணியிருக்காரு. 2004 50 கோடி வசூல் பண்ண படம், அந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ கோடி வசூல் பண்ணணும்னு நினச்சி பாருங்க. அண்ட் இந்த 2024 ஏப்ரல் 14 பார்த்தீங்கன்னா 4Kல கில்லி படத்தை ரீமாஸ்டரிங் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் ரிலீஸ் ஆன ரீரிலீஸ் படத்தோட எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க போகுதுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸு கில்லி படத்தோட ரீரிலீஸ்க்காக மரண வெயிட்டிங்கில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் யாரெல்லாம் கில்லி படத்தோட ரீரிலீஸ்க்காக மரண வெயிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறவங்களாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுறங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நம்ம சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ரைட் சைடில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுறங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கும். மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறேங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.